வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ கவன். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல கேவி ஆனந்த் இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் கவன். இதுல வந்து விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, மடோனா செபாஸ்டியன், கேரள நாயகி மடோனா செபாஸ்டியன், தமிழகத்தின் செல்ல செலின் போமாப்பா. அதுக்கப்புறம் நம்ம டி ராஜேந்தர், அப்புறம் பாண்டியராஜன் சார், இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்க படம் தான் இந்த கவன். இந்த கவன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியிலிருந்து தண்ணி வெளியேறுது. வழக்கம் போல அந்த கிராமத்து மக்கள் குடிக்கிற தண்ணியில் அந்த கெமிக்கல்லாம் கலக்குது. வழக்கம் போல அவங்க எல்லாம் அந்த கம்பெனிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. வழக்கம் போல அந்த கம்பெனிக்காரன் என்னால் கம்பெனியெல்லாம் இழுத்து மூட முடியாது, நீ வேணா அந்த தண்ணியே குடிச்சு சாவு அப்படின்றான். வழக்கம் போல அந்த மக்கள்லாம் அந்த கேஸ் எடுத்துட்டு யாராவது ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டானான்னு தேடுறாங்க. வழக்கம் போல அந்த கேஸ் எப்படி வெளியில் வருது, அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை மீடியா, சோஷியல் மீடியா, யங்ஸ்டர்ஸு, ரிப்போர்ட்டர்ஸு, மீடியாக்குள்ளே நடக்கிற, குறிப்பிட்டு சொல்லணும்னா மீடியா டெரரிசம் அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ இதுக்கெல்லாம் மத்தியில் அந்த பிரச்சனை என்னாச்சு, இதுக்குள்ளே வந்தவங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையும் நம்மளை இருக்கை நுனியில் உட்கார வச்சு பார்க்க வச்ச படம் தான் இந்த கவன். இந்த படத்தில் யார் யாரெல்லாம் எப்படிலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் முன்னாடி, ஒரு படத்தில் இந்தந்த மாதிரிலாம் சீன்ஸ் வைக்கணும், இப்படிலாம் நடக்கும், சோஷியல் மீடியாவை இப்படிலாம் உபயோகப்படுத்தலாம், இந்த ஊரில் இப்படிலாம் நடந்திருக்கு, இது மூலமாக இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு உட்காந்து கேவி ஆனந்த், சுபா இவங்கெல்லாம் கதை எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே நம்ம ஒரு பெரிய பொக்கே எடுத்து கொடுத்துலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி கேவி ஆனந்த் சார் சொல்லி இந்த இன்டர்வியூலையும் சரி, இந்த படத்தில் வர சில விஷயங்கள்லாம் இந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது இந்த சீன்கள்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நடந்துச்சு, ஸோ அதனால இந்த படத்தை மக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே சில விஷயங்கள் நடக்கும்போது அதை அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கே, இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்திருக்கோமே அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நிறையா சீன்ஸ்கள் இருக்குது. ஸோ அது இன்னும் படத்துக்கு கூடுதல் பலத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது நமக்கே ஓவராக இருக்கும். ஏன்னா நல்லா நடிக்கக்கூடிய ஆள் தான். ஸோ படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த ரிப்போர்ட்டர் ரோலில் அவரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகுதே தவிர மற்றபடி அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ரோலை அவருக்கு அங்கேருந்து கொண்டு போயிருக்காரு. அதுக்கு அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய ஆள் மிஸ்டர் விஜய டி ராஜேந்தர். ஏன்னா டிஆரோட படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அவர் எப்படி நடிப்பார் அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும், மேடை பேச்சுகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இப்படி ஒரு கேரக்டரை எழுதி அதில் இப்படி ஒரு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சு அவரை இப்படிலாம் டயலாக் சொல்ல வச்சா கண்டிப்பாக தேட்டரில் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு ஒரு விஷுவல் பண்ணியிருக்காரு பாருங்க கேவி ஆனந்த். அதை பக்காவாக ஒரு 100% ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காரு டிஆர் சார். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தேட்டரில் அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் பசங்க கை தட்டி கிழிச்சிடறானுங்க தேட்டரையே. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு டிஆர் சார். அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க மடோனா செபாஸ்டியன் ரொம்ப அழகாக இருக்காங்க, நடிக்கக்கூடிய ரோல் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் நடிச்சிருக்க பாண்டியராஜன் சார், போஸ் வெங்கட், அது போக எப்பயும் கேவி ஆனந்த் சார் படத்தில் இருக்க நண்டு ஜெகன். ஸோ இந்த மாதிரி டீம் வந்து ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குரிய வேலையை பக்காவாக பண்ணி முடிச்சிருக்காங்க. மியூசிக் ஹிப்ஹாப் தமிழா பண்ணியிருக்காரு. வழக்கமான அவரோட மியூசிக் இந்த படத்துலையும் போடாமல் தனி ஒருவனில் எப்படி தனிச்சு தெரிஞ்சாரோ அந்த மாதிரி இந்த படத்துலையும் கொஞ்சம் தனியாகவே கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அவர் கிளைமேக்ஸில் பண்ணியிருக்க விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பாடல்களுக்கு அவர் கொடுத்துருக்க எஃபெக்டாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாகவே இருக்குது. அதை காட்சிப்படுத்திய விடமும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி அபிநந்தன் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே கவலை வேண்டாம் படம் பண்ணியிருந்தவர் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. கேவி ஆனந்தே ஒரு பெரிய கேமராமேன். அவர் படத்துக்கு கேமரா பண்ணுறது எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது கம்மியான பட்ஜெட்டில் சங்கர் சார் லெவலுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் காமிக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ரொம்ப அழகாகவும் இருக்குது அவரோட சினிமாட்டோகிராஃபி. எடிட்டர் ஆண்டனி கொடுத்துருக்கிற கட்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பட் இருந்தாலும் சில இடங்களில் கொஞ்சம் லேக் ஆகுது. மேபி அது 2-3 நாளில் கொஞ்சம் ஆடியன்ஸ் ரியாக்ஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்தந்த இடங்களில் கட் பண்ணி வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா படம் இன்னும் கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மொத்தத்தில் இந்த கவன் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா, 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி ஏப்ரல் 1ஆம் தேதியை முன்னாடியே கொடுத்துட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தோட உங்கள் நண்பர்களோட சந்தோஷமாக ஜாலியாக 2.5 மணி நேரம் செலவு பண்ணி பார்க்க நீங்கள் கொடுக்குற 120 ரூபாய்க்கு ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒர்த்தாக இருக்கக்கூடிய படம் தான் இந்த கவன். நம்பி பார்க்கலாம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
முக்கியமாக தமிழ் ராக்கர்ஸில் தமிழ் டியூப்பில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க, தேட்டருக்கு போய் பாருங்கள். அப்போ தான் இந்த படத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.